நாகர்கோவில் மரணத்தை பொறுத்த வரைக்கும் சார், அதுல அமைச்சர்கள் போய் யாரும் சந்திக்கல, ஆற்றல் தெரிவிக்கல, நிவாரணம் நாகர்கோவில் இளைஞர் லாக்அப் மரணம் அடைந்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் CTR நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். இந்த அரசை எப்படியாவது செயலிழக்க செய்யணும். அதற்கான குறுக்கு வழி முயற்சியில் எம்எல்ஏக்களை வாங்க 50 கோடி கொடுத்து எம்எல்ஏ வாங்க முயற்சி செய்யும் ஒரு திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் கடைசி காலமா இனி அடுத்த முயற்சியா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேரதுக்கான முயற்சியா வந்திருக்காங்க. இதான் 40 நாள் 50 நாள் நாங்களும் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அவங்களே வெளியில சொல்றாங்க. இப்ப அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அவங்களுடைய முடிவுகள் எட்டப்பட்டு விட்டுச்சு. இப்ப யாருக்கு கேபினெட் மினிஸ்டர்ல போட்டி தான். இப்ப அந்த திமுக இருக்கிற எம்பிக்கள்ல யாருக்கு எத்தனை கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்ல அதிமுக எத்தனை பேருக்கு கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்ல இவங்க எந்த ப்ரொபோசிஷன்ல இவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேருவாங்க, இல்ல 3 பேரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட போறாங்களா, இல்ல கட்சியவே மொத்தமா இணைக்க போறாங்களா, இல்ல எல்லாரும் சேர்ந்து இணைக்க போறாங்கன்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் மற்ற முடிவுகள் எல்லாம் அவங்க திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி 3 பேரும் சேர்ந்து மற்ற முடிவுகள் எல்லாம் எடுத்த மாதிரி தான் அவங்களுடைய அப்ரோச் எல்லாம் இருக்கு. நாகர்கோவில் மரணத்தை பொறுத்த வரைக்கும் சார், அதுல அமைச்சர்கள் போய் யாரும் சந்திக்கல, ஆற்றல் தெரிவிக்கல, நிவாரணங்கள் கேபினெட் மீட்டிங் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எங்களுடைய அமைச்சர்கள் சென்று அந்த குடும்பத்தினரை சந்திக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு நேற்று தகவல் அனுப்பப்பட்டுருச்சு. அமைச்சர்கள் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அனைத்து சப்போர்ட்டும் கண்டிப்பா அந்த அரசு அவங்களோட துணை நிற்கும். இன்று அவங்களுடைய குடும்பத்தினர் அரசு சார்பாக அமைச்சர்கள் சென்று சந்திக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.